கிறிஸ்துக்கள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓமையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஓமைகள் பார்த்து. அதனால் இன்றைக்கி ஓமைகள் பார்க்க போகிறோம். இது 26ஆம் ஓமை பார்க்க போகிறோம். அது ஓமையின் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் என்ற தலைப்பின் கீழே இந்த ஓமையை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஓமைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அது எங்கேருந்து எடுக்கோம்னா, இந்த புத்தகத்துலேருந்து எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகத்துலேருந்து நம்ம இந்த ஓமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அந்த புத்தகத்தை படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 6 முதல் 9 வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 6 முதல் 9 வரை. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமை பேசுறதுக்கு முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இந்த ஓமையை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் படிக்க முடிச்ச பார்த்தீங்கன்னா என்னென்னா, அப்படியானால் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்ப போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி போனால் எல்லோரும் கெட்டு போயிருவீர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன ஓமைன்னா, அந்த அத்திமரத்தின் ஓமையை சொல்கிறாரு. அப்பொழுது ஒரு ஓமையை சொன்னார்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் நட்டினான் இருக்கு. அப்போ திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஒரு அத்திமரம் இருக்குங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அத்திமரத்துக்குள்ளே ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சுருந்தா ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா, இங்கே திராட்சை தோட்டத்தில் நினச்சது ஒரு அத்திமரம் இருக்குது. அப்போ திராட்சை தோட்டங்கிற விஷயம்னா அது ஒரு கொடி. இந்த திராட்சை மரங்கிறது ஒரு என்ன அடையாளப்படுத்துனா ஒரு பெரிய மரத்தை அடையாளப்படுத்துது. அது என்னங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்திமரத்தில் கனியை தேடினேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, அது நிலத்தை ஏன் கிடைக்கிறது என்று சொல்கிறார். அப்போ தோட்டக்காரன் எஜமா அவர் சொல்கிறாரு, ஏன் இந்த நிலத்தை கெடுக்குது, இது கனி குடைக்கலையே அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ தோட்டம் வைக்கிற நோக்கம் என்னென்னா, கனி வரணும், கனியை பரிசனை செய்து வைத்து பணமாக ஆக்கணும். ஆனால் இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு கனியும் காணலையேங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஐயா, இந்த வருஷம் இங்கே இருக்கட்டும், இதை நான் சுற்றிலும் கொத்தி எறிப்படுவேன், கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் சரி, இனி எதை வெட்டி போடும் என்றார் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ஓமையினுடைய கருத்து என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரங்கிறான விஷயத்தை அது சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, திராட்சை செடிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கொடின்னு பார்க்க வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அதை இப்போ அத்தி மரத்தையும் அந்த திராட்சை செடியும் பார்க்க முடிச்சுன்னா, அத்தி மரத்தை ஏறலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அடையாளப்படுத்துது. அத்தி கொடிங்கிறது சீக்கிரம் அதாவது பிடுங்கி போடுற ஒரு விஷயத்தை அடையப்படுது. அதாவது சீக்கிரம் பிடுங்கி போடலாம். ஆனால் அத்தி மரத்தை பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சு தான் வெட்ட முடியும். அப்படி தானே? இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை செடியும் அத்தி மரமும் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்போ திராட்சை செடிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடிங்கிறது அந்த கொடியை அடையாளப்படுத்துது. அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கொஞ்சம் ஜனமாக இருந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. அந்த கொஞ்சம் ஜனத்தையே தான் தேவன் பார்த்து அவரை செலெக்ஷன் பண்ணி அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரட்சியான ஒரு ஜனங்களாக அப்போ படைத்தார். திரட்சியான ஜனமாக மாற்றினார் பார்க்கணும். அதைத்தான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து அழைத்து என்ன பண்ணுறாருன்னா, கானான் தேசத்தில் கொண்டு வர முடியல. அந்த 7 ஜாதியான பெருத்த ஜாதியார் இருக்கு. இப்போ இவங்க புருஷர்களே 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 6 லட்சம் புருஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை காட்டில் அங்கே பெருத்த ஜனங்கிறான விஷயத்தை சொல்கிறாரு.
அப்போ இவங்களை அழைக்கும் போச்சுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிரகாம் அழைக்கும் போச்சுல அவங்க வந்துட்டு பார்த்தா ஒருவரை தான் அழைக்கிறார். அந்த ஒருவர் மூலமாக தான் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அந்த சந்ததியை கட்டப்படுதுன்னு பார்க்கிறோம். சரி, அப்போ வந்துட்டு திராட்சை செடிங்கிறது அது கொஞ்சம் ஜனத்தை அடையாளப்படுத்துது. அதுதான் தேவன் சொல்ல முச்சுல, நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று நினச்சதை உங்கள் மேலே அனுபவித்து உங்களை அழைக்கல, நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ அந்த திராட்சை செடிங்கிறது அது என்னென்னா ஒரு ஸ்டெஃபனான இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு கொடி, எப்போனாலும் பிடுங்கி போடுற மாதிரி ஒரு கொடி தான் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் மற்ற ஜனங்களால் அழிக்கப்படுற ஒரு ஜனங்கள் மாதிரி தான் சிறு மந்தையாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அந்த அத்தி மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக பெரிய இணல் கொடுக்குற மாதிரி ஒரு மரமாக யார் மாற்றினார் பார்த்தீங்கன்னா தேவன் மாற்றினார் பார்க்குறோம். அப்போ திராட்சை செடியும் அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்தினா வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களே இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திராட்சை செடி அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஓமையில் பார்த்திங்கன்னா திராட்சை செடியை பேஸ் பண்ணி அனுப்பிச்சது பார்த்திங்கன்னா 2-3 ஓமைகள் சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டத்தின் வேலையாட்கள்ங்கிறான ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திராட்சை தோட்டத்தின் குமாரை அனுப்புதல்ங்கிறான ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்ட அந்த ஓமையில் கூட சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போது இந்த ஓமையில் அப்போ திராட்சை தோட்டம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களே இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். அப்போ இந்த வசனம் என்ன அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஓமைக்கு சொல்லப்பட்ட வசனம் பார்த்திங்கன்னா 1, 2, 3 4 வசனங்கள் தான் இருக்குது. இந்த 4 வசனங்களில் என்ன சொல்லப்படுதுன்னா தேவனுடைய திட்டத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. அந்த ஊழியத்தின் கடைசி தருவாயில் கடைசி வருஷத்தில் அந்த ஓமையை பேசியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் கனி கொடுக்குற விஷயத்தை அங்கே அதை வந்து பேசுகிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கனி எதிர்பார்க்காரு இல்லை, அதுக்கு அந்த பிடுங்கு போடுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக தான் இந்த ஓமை சொல்கிறான்னு பார்க்கும். அதை வந்து வேத வசனத்தோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. அவங்க கனியை தேடுறாரு, கனியை கிடைக்கல. அதனால் அந்த இஸ்ரேல் தேசத்தை வெட்டப்படுறதுக்கு சூழ்நிலை கொண்டு போகிறாரு. வெட்டப்படப்படுது. அதுதான் சொல்லப்பட்ட ஒரு ஓமை தான் இந்த ஓமை. அதை வந்து வசனத்தை அடிப்படையில் இது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களாக தான் சொல்லப்படுதா, அந்த 3 வருஷம் ஒரு ஊழியத்தை தான் சொல்லப்படுதா, அதாவது அதை வந்து கொத்தி எரு போடுற விஷயம் அதே பார்த்தீங்கன்னா தீத்து ராயனால் என்ன பண்ணப்படுதுன்னா அங்கே வந்துட்டு எரிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதை தான் இங்கே வந்து சொல்லப்படுது. கொத்தி எரிப்படுறது இஸ்ரேல் தேசமே அழிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதை தான் அந்த ஓமையில் அந்த பேஸே இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறது, இஸ்ரேல் தேசம் ஒன்றும் இல்லாமல் போகிற விஷயத்தை அடையாளப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்து ஊழியஞ்ச அந்த வருடங்கள்லேருந்து அவர் மறிக்கிற வருடது வரைக்குள்ள ஊழியங்களில் கனியை தேடினார். அந்த கனி கிடைக்கல. அதை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஓமை தான் அந்த ஓமைன்னு பார்க்குறோம். அப்போ திராட்சை தோட்டம் யாரை அடையாளப்படுத்துன்னா இஸ்ரேல் வம்சத்தை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை நான் வந்து பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்போ வந்துட்டு இந்த திராட்சை செடி யாரை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அவன் சேனையினுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சமே, அவன் சேனைகளில் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சமேன்னு இருக்கு. அப்போ அந்த திராட்சை தோட்டம் யாரை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே தான் அந்த அத்தி மரத்தை இருக்குது. அந்த அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்தினா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்படி சொல்கிறார், அவருடைய மனமகிழ்ச்சியிலே அப்படின்னு சொல்லிக்கணும். மனமகிழ்ச்சியிலே நாச்சு யூதா வம்சமே என்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் ஒப்பிட்டு பேசுகிறது தான் இந்த ஓமை என்று சொல்லப்படுகிறது. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களும் யூதா ஜனங்களோட யூதா பெஞ்சமின்ங்கிற யூத ஜனம் சொல்லப்படுது. அது யூதர் பண்டிகையாக பஸ்கா பண்டிகைன்னு இருக்கு. அந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து விடுறதில்லை, அதை ரொம்ப வந்து அனுசரிக்கிறவங்களாக இருக்காங்க பார்க்கணும். அப்போ திராட்சை தோட்டம் யாரை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. ஏன் வந்துட்டு அவங்களுக்கு திராட்சை தோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கப்பட்டுச்சுன்னா அப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எங்கேருந்து பிரித்தெடுக்கப்படுறாங்கன்னா
நோவாவின் சந்ததியிலேருந்து வராங்க. நோவாவின் சந்ததியிலேருந்து தான் வர்றாங்க. நோவாவின் சந்ததியில் சேத்துடைய அம்சம் தான் ஏபேருடைய சந்ததி வரும். ஏபேருடைய சந்ததியில் எபிரேயர் சந்ததி வருது. எபிரேயர் சந்ததியிலேருந்து வந்தவர் தான் அபிரகாம். அபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு மூலமாக யாக்கோப்புக்கு தான் இஸ்ரவேல் என்று பேர் சுட்டுக்கிறான்னு பார்க்கும். அப்போ நோவா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிற ஒரு விவசாயி என்று சொல்லப்படுது. அப்போ அவங்களோட குலத்தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு திராட்சை தோட்டத்தை பயிரிடுறது. அதிலிருந்து வந்தவர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபேருடைய சந்ததி. அதனால தான் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்கிறதான ஒரு விஷயத்தை கூட அடையாளப்படுத்தி பேசுகிறாருன்னு பார்க்கும். ஆதியாகமம் 9:20. ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனம் 20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட தொழில் என்ன பார்த்தீங்கன்னா மந்தை மேய்க்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொழில் திராட்சை தோட்ட தொழிலும் அது மந்தை மேய்க்கிற ஒரு விஷயமே இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நோவா யாரோட சந்ததியில் வராருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நோவா ஆதாமின் 10ஆம் சந்ததியில் வர்றவர் தான் நோவான்னு பார்க்கணும். அப்போ ஆதாம் பாவம் செய்து என்ன வந்துட்டு அவன் நிர்வாணத்தை முறைக்கு எதை யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அத்தி இலையை உண்டு பண்ணினான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அத்தி இலைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ அத்தி இலை யாரை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் ஒரு பாடம் போட்டிருப்போம் நம்ம யூடியூப் தளத்தில் இருவருடைய நிர்வாணங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருப்போம். அப்போ வந்துக்கிட்டு அவங்களுடைய நிர்வாணத்தை முறைக்கு அங்கே அத்தி இலை அங்கே யூஸ் பண்ணாங்க. அந்த அத்தி இலை எதை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரமாக அவங்க பலி காணிக்கைங்கிறான விஷயத்த கொடுத்துருந்தாரு. பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த விஷயம் கொடுத்துருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அத்தி இலை அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்திருக்குன்னு சொல்லப்படுதுக்கா. ஒரு அத்தி மரத்தை நாட்டின்னு இருந்தான்னுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னா அந்த அத்தி இலை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை விட நம்ம படிச்சுக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-34 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 32 மற்றும் 34. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளக்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அத்திமரம் அந்த அத்திமரம் யாரை அடையாளப்படுத்தினா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அத்திமரம் துளிர் விடுகிற விஷயம்னா 1948 இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது சொல்லிட்டு இந்த சந்ததி அப்படின்னு சொல்லி இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு மெய்யாக சொல்கிறேன் இவைகள் சம்பவிக்கும் போது. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து 1ஆம் வரையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறாரு. அந்த சந்ததி எப்போ வரை இருக்கணுமா கடைசி முடிவு 1948 அங்கே அதாவது சொல்லப்பட்டிருக்கு 6000 வருஷம் முடிவுலையும் இந்த சந்ததி இருக்குங்கிறான விஷயத்த சொல்லுது. உலகம் அதாவது ஆதாமினுடைய சந்ததியில் வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா ஏபேருடைய சந்ததி. அந்த சந்ததி எங்கே வரைக்கும் வரும்னா அந்த சந்ததி கடைசி 6000 வருஷம் முடிவில் வரைக்கும் அந்த சந்ததி நிற்கி இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்க சந்ததிகள்லாம் இன்ன வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த சந்ததியெல்லாம் அழிக்கப்பட்ட சந்ததி. இந்த ஏபிரேட் சந்ததி தான் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் இருந்த இந்த எபிரேயர் சந்ததி இருக்குங்கிற விஷயத்த வேதம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களை இது அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னதுக்கப்புறம் பார்க்கும் அது ஏன் அந்த இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இஸ்ரேல் தேசத்தில் அத்தி மரமும் ஏன்னா அதுக்கப்புறம் திராட்சை செடியும் இருந்த ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்த வேதம் சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சலாம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை படிச்சலாம். உபாகமம் அதிகாரம் 8 வசனங்கள் 8 முதல் 10 வரை. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அந்த நல்ல தேசம் கானான் தேசம். அந்த நல்ல தேசம் இஸ்ரேல் தேசம் சொல்லப்படுது. அந்த இஸ்ரேல் தேசத்தில் என்ன இருக்குன்னா அத்து செடியும் அதில் திராட்சை செடியும்
அத்தி மரங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு இந்த தேசத்தை சொல்லாமச்சில் அதோட தானியத்தை சொல்லிட்டு மரத்தை ஸ்பெசிஃபிக்காக திராட்சை செடியும் அத்தி மரத்தை குறித்து அங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இந்த அத்தி மரமும் இந்த திராட்சை செடியும் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அது ஆபகு தீசுகத்தில் சொல்லாமச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பணம் போடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கேன் தேவனுக்குள் களி கூறுவேன்ங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ அத்தி மரம் அந்த கனி கொடாமல் போனாலும் திராட்சை செடி மலர் கொடாமல் போனால் அப்போ அந்த அத்தி மரமும் திராட்சை செடியும் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அவங்களுக்கு கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்காத ஒரு ஜீவியத்தில் இருக்காங்க. அதனால தான் அந்த அத்தி மரத்தை வெட்டி போடுற ஒரு சூழ்நிலை வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அத்தி மரத்தை குறித்து பிடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அப்போ இங்கே அத்திமர செடி நிழல் அப்புறம் திராட்சை செடி நிழலும் அத்திமர நிழலுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ சாலமோனுடைய இந்த ஆட்சியில் வந்து சமாதானத்தின் ஒரு ஆட்சியாக இருக்குது. அப்போ வந்துட்டு அத்திமரத்தின் நிழல் அதுக்கு அத்திமரத்தின் நிழலும் திராட்சை செடி நிழலுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தை அப்புறம் இந்த 2 திராட்சை செடிங்கிறதான ஒரு விஷயமும் அத்தி மரங்கிறதான இது 2 மெஜாரிட்டி அங்கே இருக்குங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ வந்து இது ஏன் திராட்சை செடி நிழல் அதுக்கப்புறம் அத்திமர நிழல் என்று சொன்னால் அதில் கிடைக்கிறதான கனிகளை வைத்து அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. அந்த தேசத்தில் அந்த அத்தி மரமும் திராட்சை செடியும் அந்த தேசத்தை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 10. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பகால் பேயோர் அண்டைக்கு போய் இலட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை செடியை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாரு இஸ்ரேல் தேசத்தை. அப்போ வந்து வனாந்தரத்தில் திராட்சை குழியை கண்டுபிடிப்பது போலவும் இஸ்ரேலையும் கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தின் முதல் பழத்தை கனியை போல பிதாக்களை கண்டுபிடித்தேன். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் என்னதான் எதிர்பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா கனிகள் நிறைந்த வாழ்க்கையை அவர் எதிர்பார்த்தார். அங்கே தான் அத்தி மரத்தையும் இங்கே வந்துட்டு திராட்சை செடியையும் பார்க்கலாம். முதல் பழத்தை இதை அடையாளப்படுத்துங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்போ வந்து அந்த அத்தி மரமும் அந்த திராட்சை செடியும் அதை கனி கொடுக்குற ஜீவியத்தை வந்து எதிர்பார்க்குறாரு அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட இல்லை. அந்த அத்தி மரமும் இந்த திராட்சை செடியும் இஸ்ரேல் ஜனங்களை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டின விஷயம் என்ன இது இஸ்ரேல் ஜனங்களை பிரதிபலிக்கிற விதமாக இருக்கிறனால அந்த விஷயம் சொன்னார்னு பார்க்கணும். அப்போ திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிதாவாகி தேவன்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ அத்தி மர தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு, அது யார்கிட்ட அந்த எஜமான் சொல்கிறாரு அந்த பராமரிப்பு காட்ட வேலைக்காரர்கிட்ட இது வந்துட்டு நிலத்தை ஏன் கெடுக்குது இதை வெட்டி போடுங்கிறான ஒரு சம்பாஷணை நடக்கு. இங்கே எஜமானுக்கும் அங்கே வேலையாளுக்கும் நடக்கு. அந்த எஜமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அது கூட படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த பிதாவை யாருன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டக்காரருங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ தோட்டக்காரரை வந்துட்டு தோட்டத்தை பராமரிக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கணும். அப்போ தோட்டத்துக்கு எஜமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிதாவாகி தேவன். அப்போ அந்த சம்பாஷணை பேசுகிறது அதாவது இந்த வருஷம் ஒரு வருஷம் பொறுக்கட்டுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் யார் பரிந்து பேசுகிற ஊழியக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எஜமானாக வரல, அவர் ஒரு ஊழியக்காரராக வந்தாருங்கிற விஷயத்த வேதவசனம் ஒன்றுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட படிச்சலாம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ அவர் என்ன செய்றாரு, ஊழியம் வந்துக்கிட்டு கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாகவும் ஜீவனை கொடுக்கும்படி. அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக சொல்லப்படுது. அப்போ இங்கே என்ன செய்றாருன்னா, மீட்கிறது, கனி கொடுத்து அவங்கள மீட்கிறது, கிறிஸ்துக்குள்ளே வர்றதும் தேவனிடத்தில் சேர்ற விஷயத்தில் அடையாளப்படுத்துறாரு. அவர் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு நிலவரத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்துட்டு ஊழியம் வாங்குறதுக்கு வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஊழியக்காரங்கன்னு சொல்லப்படுது. அந்த தோட்டத்தில் பராமரிக்கிற வேலையும் வேலையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்ப்போம். அந்த திராட்சை செடி அத்திமரமும் இஸ்ரவேல் ஜனங்களில் அடையாளப்படுத்துது. அந்த ஜனங்களில் ஒரு வேலைக்காரராக, அவங்களுக்கு வேலை செய்கிற ஊழியக்காரராக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரான்னு பார்க்கும். அவருக்கு உடன் வேலையாக இருக்கல யார் இருந்தால் பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்களையும் அதை வந்துட்டு அந்த வேலைக்குள்ளே கொண்டு வரான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அந்த தோட்டக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டக்காரரை படிச்சிடலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்ங்கிற விஷயத்தை படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இங்க வந்து தோட்டக்காரரை யாரை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே வந்துட்டு அந்த மரியாள் தோட்டக்காரர் என்று சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டக்காரர் யாரை அடையாளப்படுத்துன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டக்காரர் வந்து பரிந்து பேசுகிறான்னு பார்க்குறோம். பரிந்து பேசுகிறாரு, அதாவது இந்த வருஷம் இருக்கட்டும், அது கனி கொடுத்தாலும் கொடாவிட்டாலும் அது வெட்டி போடுங்கிற விஷயத்த அவர் ஒரு பெர்மிஷன் கேட்குறான்னு பார்க்கும். அதை பரிந்து பேசுறது, நம்ம பரிந்து பேசுகிறது யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது கூட படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ வந்துட்டு அந்த கனிகள் கொடுக்குற விஷயம்னா, அந்த கனின்னா அவருடைய ஆவின் கனி 9 அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்க்குறாரு, அவங்கள்ட்ட இல்லை. அதுக்காக என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், அழிக்காதீங்கிற விஷயத்த பரிந்து பேசுகிறாருங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறது, பராமரிப்புகளை பரிந்து பேசுகிற யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கு 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. அந்த ஊழியத்தில் கனிகள் தேடுறான்னு பார்க்கும். அந்த 3 வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் ஊழியம் செய்கிற ஒரு விதத்தை இதை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ 3 வருஷம் என்னுடைய வேலையை செய்கிறாரு. 3ஆவது வருஷம் முடிவுனா பஸ்காவை அனுசரித்து அவர் வந்து பாடுகளுக்கு போய் அவர் வந்து ரேன்சம் வீடு வழியே வந்து கொடுக்குறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த 3 வருஷம் அவர் வந்து எதை அடையாளப்படுத்தினா, அவர் வந்துட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அந்த 3 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நம்ம ஆண்டவர் இயேசு வந்தது, அதுதான் சொல்லப்படுது. கலாத்தியில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, சிறையிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்தார் என்று சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு இந்த ஸ்ரீயின் வித்தாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே வந்தாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை செடியும் அந்த அத்திமரத்தை அடையாளப்படுத்து. அங்கே வந்து தேவன் ஊழியர் ஒரு விதத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குங்க அந்த விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அவர் இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு இது ஞானஸ்நானம் எடுக்கும் போச்சுல வந்த நிகழ்வுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். அதில் படிச்சிங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற யோவான் ஸ்நானத்தை வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துக்கிட்டு அந்த 30 வயசில் ஞானஸ்நானம் எடுக்கிற அடையாளப்படுது. அது எங்கே இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனம் வரைக்கும் அங்கே இருக்குது சொல்லப்படுது பார்க்கும்.
அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி அப்போ வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் வந்துட்டு 3 வருஷம் அவங்கள்ட்ட வந்து ஊழியம் செய்கிறது அடையாளப்படுத்துது. 3 வருஷம் முடிவில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு அந்த கனி இல்லை. எப்படின்னா அவர் வந்துட்டு ஆலயத்தை சுத்திகரித்து அதுக்கப்புறம் வந்து எங்கன்னா பெத்தானியாவுக்கு போகிறார். அவங்க ராவிருந்து இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ராவிருந்து பண்ணப்பட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, போமுச்சில் அதாவது அந்த அந்த கடைசி அவருடைய ஊழியத்து முடிவில் ஆலயத்தை சுத்திகரித்து விசிட் பண்ணிவிட்டு அவர் நினைச்சாரு சாயங்கால வேளையில் என்ன பண்ணுறாரு போகிறார். அவருக்கு பசி உண்டாக ஆரம்பிச்சாரு. அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தை பார்த்துக்கிற கனி இல்லை, இனி ஒரு காலம் கனி கொடுக்காதுங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அது அத்தி மர காலம் இராதபடினால் இருக்குது. அத்தி பழம் காலம் இராதபடினால் இருக்கு. அப்போது இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அந்த டைமில் கனி எதிர்பார்ப்பார். அந்த கனி இல்லாதங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அவங்க பசி உண்டாதனால அங்கே வந்துட்டு அத்தி மரத்தில் போய் பழம் கேட்டார் மாதிரி சொல்லப்படுது. பழம் இல்லாத நேரத்தில் போய் அங்கே பழம் கொடுப்பாங்கிறதுல முடியாது, அது கொடுக்காது. ஏனென்றால் அது வந்துட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்துருக்கு ஒரு ஓமையாகவும் ஒரு ஞானார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த அத்தி மரம் பட்டு போகிற விஷயத்தை இடையிலப்படுத்துது. அதான் பின்னாடில் வந்துட்டு மத்திய சுவிசில் படிக்கும் 24ஆம் அதிகாரத்தில் அத்தி மரத்தை ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அது கிளையும் தோன்றும் முதல் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்துட்டு இந்த பிரித்தானியா போச்சுல கனியை தேட்டாரு இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு வரமிச்சு பட்டு போச்சு. அந்த பட்டு போன மரம் எப்போ துளி இருக்குன்னா 1948 துளிக்குங்கிறான்னு விஷயம் சொல்கிறாரு. அப்போ இஸ்ரேல் தேசம் ஃபார்ம் ஆகி இவங்க எப்போ தான் வந்துக்கிட்டு கனி கொடுப்பாங்கன்னா ராஜ்யத்தில் கனி கொடுப்பான்னு சொல்லி உன்னத பாட்டில் அங்கே சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு அந்த அதை தான் செய்விளை விளக்கம் அதாவது அவர் கொடுத்தார் பார்க்கும். அங்கே வந்துட்டு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுற விஷயந்தான் இது பார்த்திங்கன்னா அந்த அத்தி மரத்தில் ஒரு ஓமைங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அந்த பட்டு போகிற விஷயத்தை அதை செய்து காமிச்சாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. படிச்செல்லாம் மத்தேயு 21:19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இந்த மத்தேயுவில் வந்து சொல்ல முச்சில் எப்படி போட்டிருக்கோம், மற்ற சுவிசேஷத்தில் படிக்கும் பட்சத்தில் அடுத்த நாள் வர முச்சில் பார்த்தீங்கன்னா நீர் சபிச்ச மரம் பட்டு போச்சுங்கிற விஷயத்தை அடுத்த நாள் தான் பார்ப்பாங்கன்னு பார்க்கும். உடனே நிகழல. அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அடுத்த நாள் வர முச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே நிகழ்வு நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவர் கனியை எதிர்பார்த்தாரு, அவங்க கனி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பட்டு போகிற விஷயம்னா அது நீர் இல்லாமல் போகிற விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நினச்சது இலையில் வந்து காய்ந்து பழுப்பு நேரம் ஆகுன்னா ஒன்று வறண்டு பட்டு போகிற விஷயம், இல்லாட்டி தீ நெருப்பினால் சுட்டரிச்சா தீ பட்டால் நினச்சது அது வந்து மரம் பட்டு போகும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தீர்த்த ராயினால் அங்கே வந்து சீரடிக்கப்பட்டு அந்த தேசம் தீக்கிரையாக்கப்படுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அதை தான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருப்பார். அது அத்திமரமாகிய வந்துக்கிட்டு அந்த இஸ்ரேல் தேசம் பட்டு போகும். அதாவது உலகத்து நடுமையமாக இருக்கிற இஸ்ரேல் தேசம் அது வந்து பட்டு போகும். அது அடிமரம் வந்துக்கிட்டு ஒரு பரிசுத்த வித்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடிமரத்தை தேவன் விட்டு வச்சுறாரு. அது 1948 துளிர் விட்டுச்சு. அதுக்கு இஸ்ரேல் தேசமாக ஃபார்ம் ஆகுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 1901ஆம் நூற்றாண்டில் கிபி 1ல் தீர்த்த ராயனால் கிபி 70 to 73 சிதறடிக்கப்படுறாங்க. அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதே விஷயமா தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. அது எங்கே சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை படிக்கலாம். 11ஆம் வசனம் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 11 முதல் 13 வரை. அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமல் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் அசைக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார்.
அப்போ பார்த்தீங்கன்னா இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு துரத்தி விடுற விஷயத்தை இது அடையாளப்படுத்துது. அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அப்பொழுது நான் ஆண்டவரை எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் பட்டணங்களும் குடியிருப்பு இல்லாமலும் வீடுகளும் மனுஷரும் சஞ்சரிப்பு இல்லாமல் பாழாகி பூமியின் அவந்தர வெளியாகும். எந்த விதம்னா இஸ்ரேல் தேசம் மென்மேடாகப்படும் சொல்லி சங்கீதத்தில் கூட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னு பார்க்கும். கர்த்தர் மனுஷனை தூரமாய் விளக்குதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலுமாய் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. அவன் தேசத்துனா தேசத்தின் நடுமையத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இருக்குது. அது வெறுமையாக்கப்படும். அப்போ தூரத்தை விளக்கப்படுற விஷயம்னா இஸ்ரேல் ஜனங்களை தேசத்துலேருந்து துரத்தி விடுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஆகிலும் அதோடைய இன்னும் 10 பங்கு இருக்கு. அப்போ அது திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 10 பங்கு இருக்குது. அது எப்போ நிர்மூலமாக்கப்படும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஒரு 10% தான் இருப்பாங்க. 100க்கு 10% இருப்பாங்க. அது எப்போ இருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க. அது எப்போ நிர்மூலமாக்கப்படும்னா அதாவது இந்த உலகத்தை முடிவில் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழிக்கப்படும் பட்சத்துலேயும் அது அழிக்கப்படுவாங்க. அதாவது சொல்லப்படுது. அதை சொல்லிட்டு இந்த அரச மரம் அந்த கர்வாலி மரமும் அரச மரம் இளைவிச்சு போன பின்பு அவள் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாக இருக்கும் என்றார். அப்போ இஸ்ரேல் தேசத்தை நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா அது வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த தேசத்தில் வந்துக்கிட்டு தேவனோட சொந்த ஜனங்களை கொண்டு வந்து அந்த தேசத்தில் வந்து வைக்க போகிறார். அதுதான் சொல்லப்படுது. பரிசுத்த வித்தாக இருக்குன்னா ஏற்கனவே ஜெயிச்சதான தேவனோட பிள்ளைகளை 1000 அரசாட்சியில் அந்த தேசத்தில் கொண்டு வந்து அவர் ஆளுகை செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இஸ்ரேல் தேசங்கள் இன்னைக்கு தேசத்தில் 10% தான் இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் 10% தான் அங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயம் நினைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தி எரி போடுற விஷயத்தை சொல்லப்படுது. அதை கூட பார்க்கலாம். அப்போ இந்த வருஷம் வந்துட்டு புறங்கள் கொத்தி எரி போடுறேங்கிற விஷயம் சொல்கிறாரு. அந்த கொத்தி எரி போடுற விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள செய்த தவறை சுட்டி காட்டி அவங்கள வந்துட்டு சத்தியத்தில் சொல்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 28 வசனங்கள் 23 முதல் 26 வரை. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்பப்போ அதுக்குதான் இந்த உழுகிறது நிலத்தை கொத்தி வந்துக்கிட்டு எரு போடுற விஷயம் பரம்படிக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு நல்லதாக போதித்து அவனை உணர்த்திவிட அல்லவான் இருக்கு. அவர் ஒரு லேண்டை கொத்தி வந்துட்டு பரம்படித்து இழுக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா ஜனங்கள்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவங்களுடைய வந்துட்டு குறைகளை சுட்டி காட்டி அந்த தேவனிடத்தை கொண்டு வர விஷயத்த அவர் ஊமை மூலமாகவும் சில விஷயங்களை நினைச்சுட்டா பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு சொல்லி எச்சரிக்கிறார் பார்க்கும். சிலவர்கள்லாம் கண்டித்து அவர் உணர்த்துறார் பார்க்கும். அப்போ கொத்தி எரி போடுற விஷயம் என்னென்னா அவர் போதித்து நல்வழிப்படுத்துகிற ஒரு விதத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எரு போடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தி அப்படிங்கிற விஷயம் என்னென்னா இப்போ நம்மளுடைய வழக்கத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளரல சுற்றி வர குழியை தோண்டி கொத்தி அதுக்கப்புறம் பார்த்து எரு போடுறதுன்னா மாட்டு சாணத்தை உரமாக போடும். அப்படி தானே அது எருங்கிற விஷயம் என்னென்னா மாட்டு கழிவு எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதைத்தான் சில மல்கியா புஸ்தகத்தை சொல்கிறாரு. நான் வந்துட்டு உங்கள் மூஞ்சிலே சாணியை இறைப்பேங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இந்த கொத்தி எரு போடுற விஷயத்த யார்கிட்ட கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஆசாரியன் இடத்த கொடுத்துருந்தாரு. அவங்க வந்துட்டு அதை பண்ணலை. அந்த டியூட்டியை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கொத்தி எரி போடுற விஷயத்த பண்ணுறான்னு பார்க்கும். அதை தான் மல்கியா தீர்க்கதரிசிட்ட அந்த விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். படிச்சிடலாம். மல்கியா தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனம் வரை படிச்சிடலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 3 முதல் 9 வரை. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். லேவியரோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும்
யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திற்கு நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு இந்த சாணி இறக்குற விஷயம்னா அவர் என்ன சொல்கிறார், அவங்க பண்டிகையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்டிகை நல்லா கொண்டாடுறாங்க. அதை வந்துட்டு ஒரு அதாவது ஒரு பாரம்பரியமாக கொண்டாடுறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, சாணி இறைப்பேனுங்கிற விஷயம் சொல்கிறாரு. பண்டிகையில் உங்களுடைய முகத்துக்கும் இறைப்பேன், சாணி இறைப்பேன் நீங்கள் தள்ளுபடி ஆகின்னு இருக்காரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எப்போ தள்ளுபடி ஆகினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரி மூலத்தை எப்போ முற்றுப்புள்ளி வச்சாருன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி அவர் சிறுவையில் உயிர் நீத்த மூச்சில் திருச்சில 2ஆக கிழிக்கப்படுது. அவள் அந்த ஆலயத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. சரி, அதான் விஷயத்தை அடையப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியத்தை போதிக்கிற அந்த போதனையையும் அவங்கள்ட்டையும் அந்த விஷயம் தேவனுடைய தூதனாக சத்திய வேதம் போதிக்கிறவர் யாராக வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த லேவி புத்திரில் வச்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அபாத்திரமாக ஆகிட்டாங்க. அவங்க வந்துட்டு வழியை வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு வழியை போதிக்காமல் இடரல் பண்ணுற விதமாக பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதான பலி காணிக்கையை அவங்க வியாபார சொல்லாமல் ஆக்கிறதுனால அவங்க வந்து இடரல் பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு அவங்கள வந்து நல்வழிப்படுத்தலை. அதனால் பார்த்தீங்கன்னா சாணி எரிக்கிறது, கொத்தி எரி போடுற விஷயம்னா அவங்கள தள்ளுபடி ஆக்கி விஷயத்தை இடையல்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவன் இங்கே வந்துட்டு பிதாவாய் தேவனும் பிதாவாய் தேவன் வந்துட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்புகிற விஷயத்த அவர் வந்து சம்பாஷணை அங்கே பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயத்தை இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படி அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். சத்திய வேதம் அவனுடைய வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படலே. அவன் என்னோடு சமாதானமாம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலும் திருப்பினார். இது யாரை அடையாளப்படுத்தினா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஊழி செஞ்ச விதத்தை இதை அடையாளப்படுத்துது. அவர் தான் நிறைய பேரை அக்கிரமத்திலேருந்து திருப்புற அந்த விஷயத்தை அவர் பண்ணிடானுங்கிற விஷயத்தை அந்த வேதவசனம் சொல்லப்படுது. அவன் பார்த்தீங்கன்னா ஏன் வந்துக்கிட்டு பர்டிகுலராக வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு தோன்றினார், அவருக்கு வந்துட்டு ஏன் அவருக்கு வந்துட்டு சத்திய உபதேசம் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு இஸ்ரேல் தேசம் தேவனுடைய விசாரிக்கிற தேசம். அதனால தான் வந்துட்டு அவர் வந்து விசாரிக்கிறாரு. அவருடைய கனிகள் கொடுக்குற அந்த விஷயத்தை அவர் கேட்குறான்னு பார்க்கணும். அதான் விசாரிக்கிற தேசம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இஸ்ரேல் தேசத்தில் கிடைக்கப்பட்டது. அதான் அவர் விசாரிக்கிறாரு. அதனால தான் அவர்கிட்ட வந்து அந்த காரியங்களை உணர்த்துறான்னு பார்க்கணும். அது கூட படிச்சலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 11 வசனம் 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ இஸ்ரேல் தேசம் வந்துட்டு ஒரு தேவனால் விசாரிக்கிற தேசம். அவருடைய வருஷம் துவக்கம் வந்து முடிவு வரையே வந்து அவருடைய கண்கள் அது மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து அவங்கள்ட்ட கனியை எதிர்பார்த்தாரு. ஏன்னா உலக ஜனங்கள் மனிதர்கள் தான் அவங்கள்ட்ட வந்து கனியை எதிர்பார்க்கல. ஏன்னா அது வந்துட்டு இஸ்ரேல் தேசம் ஒரு விசாரிக்கிற தேசமாக இருக்கிறதுனால அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு விசாரித்து கனிகளை கேட்குறான்னு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஊழியம் தொடங்கி அவர் ஞானசானம் எடுத்து தொடங்கும் முச்சில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கனி வந்து மனம் திரும்பி கனி கொடுங்கள்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோவான்ஸ்நானன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பி என்ன செய்யுங்க, அந்த கனி கொடுங்கங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஞானசானம் கொடுக்கும் முச்சிலே என்ன செய்றாரு, மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற கனிகள் கொடுங்கங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த 3 வருஷங்கிற விஷயம் என்னென்னா, 3 வருஷம் கனி தேடுற விஷயம் என்ன, பர்டிகுலராக அந்த 3 வருஷம், அதாவது யோவான்ஸ்நானன் மூலமும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அவங்கள்ட்ட ஒரு கனிகளுக்கு கொடுத்ததான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. படிச்சலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 8 மற்றும் 10. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, மனம் திரும்பி ஏற்றி கனிகளை கொடுங்க, இல்லாவிட்டால் கோடாரி உங்கள் மரத்தடியில் இருக்குது, வெட்டி எடுத்து அக்னியில் போடப்படுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த டைமிலே அந்த கிபி அந்த
அந்த 1ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரேல் ஜனங்களை வெட்டி என்ன செய்தா பார்த்தீங்கன்னா அக்னியில் போடுறாரு, சுட்டரிக்கிறாரு. அந்த அடிமரம் இருக்கிற மாதிரி வெட்டி வச்சுட்டாருன்னு பார்க்கணும். அதான் ஏசியா 6ஆம் அதிகாரம் சொல்லும்போது அடிமரம் இருக்குங்கிற விஷயம் சொல்லிட்டு அதே மாதிரி இஸ்ரேல் கொஞ்சம் ஜனங்களை வச்சுட்டு மற்ற ஜனங்களை துரத்தி விட்டுறாரு. சில மனிதர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 90% மனுஷர்கள் அங்கே அழிந்து விட்டார்கள்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அதை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக வந்துக்கிட்டு ஊழியத்தை முடிவில் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட பிடுங்கப்பட்டு கனி கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாருன்னு பார்க்கணும். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட பிடுங்கப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவங்க சொல்கிறாரு, நீங்கள் கனி கொடுக்கலன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட பிடுங்கப்பட்டு கனி கொடுக்குறவங்கள்ட்ட கொடுக்கப்படுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ அந்த சுவிசேஷம் புறஜாதி ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதை அந்த லூக்கா சுவிசேஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லிடுவார். அந்த பிடுங்கப்பட்டால் என்ன நிலவரம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகுங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனம் வரை படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 41 முதல் 44 வரை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். இது எங்க நடக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களே நடக்கு. இதோட தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 20 முதல் 28 வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்பட்டதுனால இஸ்ரேல் ஜனங்களை அவங்க துரத்தி விடுற விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்த விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ இது கடைசி அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் இஸ்ரேல் தேசத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கிடத்த இந்த நாளினாலும் சமாதானத்தை ஏற்றதுல தான் நலமாக இருக்குங்கிறான்னு சொல்கிறாரு. சமாதான சுவிசேஷத்தை அறிந்தாலானா உனக்கு நலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. உன்னை சந்திக்க காலத்தை உன்னை சந்திக்கும் காலத்தை நீ நினைச்சது பார்த்து அறியாமல் போனார். இயேசு கிறிஸ்து வந்ததை எதுக்கு வந்தார் நோக்கத்தை நீ அறியாமல் போய் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல. அதனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லினால் எடுக்கப்படும் காலம் வருகிற போல தேவாலயம் இழிக்கப்பட்டது, அவர்களும் தேசத்தில் விட்டு துரத்தி விட்டார்கள்ங்கிற விஷயத்தை அங்கே வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறின போன பிறகும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டையும் அந்த ஊழியம் போயிட்டு இருந்துச்சு. அப்பவும் இவங்களுக்கு கேட்கல. மறுபடியும் இதே தான் அப்போஸ்தலர்களும் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 46 வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனம் 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொல்றது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு வேதவசனம் சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தீர்த்து கொள்ளப்படினா நம்ம புறஜாதிக்கு போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இருக்கும் போச்சுலையும் அவங்க சுவிசேஷம் கேட்கல. அவங்க அதை தள்ளிட்டாங்க. பின்னாடி இவங்க மேலே அன்பு வைத்து மறுபடியும் சீசர்கள் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் அல்லல் தட்டி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் புறஜாதிக்கு போகிறோங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதனால் கனிகள் யார் கொடுக்காங்களோ அந்த கனிகள் கொடுக்குறவங்கள்ட்ட போயிட்டுன்னு பார்க்கணும். அப்போ இந்த கனின்னு சொல்கிற மாதிரி என்ன கனிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் படிச்சிடலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
இந்த மாதிரி பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து வந்துட்டு எதிர்பார்த்தாரு. இந்த பிரமாணத்தில் இருந்தால் எந்த பிரமாணம் எந்த சட்டத்திட்டும் கிடையாது. அவங்கள்ட்ட வந்துட்டு அன்பை எதிர்பார்த்தார், அன்பு இல்லை. அவர் தன்னைத்தானே நேசிப்பது பிறரை நேசிச்சுன்னா அந்த அன்பு அவங்கள்ட்ட இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தோஷம்னா அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் நிறைவேறது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் இல்லை. சமாதானத்துக்கு சுவிசேஷம் இல்லை. சமாதானம் சொல்லுறது நீடிய பொறுமை அவங்கள்ட்ட கிடையாது. தயவு இல்லை, அவங்கள்ட்ட நற்குணம் இல்லை, அவங்களோட விசுவாசம் இல்லை, சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. இதை தான் அவர் எதிர்பார்த்தார். அவர் அதை தான் கற்றும் கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பு செய்யுங்க, தன்னைத்தானே அன்பு இங்கே செய்யுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கவங்க பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு. சமாதானத்தை சுவிசேஷத்தை அறிக்கை சொன்னார். நீடிய பொறுமை, ஒருத்தன் வலது கலத்தினாலே தான் இடது கணத்தை காட்ட சொன்னார். தயவு, மற்றவங்களுக்கு தயவு காட்ட சொன்னார். நற்குணம், அது பிதாவை பிரதிபலிக்கிற குணமாக இருக்குது, அதை காமிக்க சொன்னார். விசுவாசம், ஒன்றான மெய்யும் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பு நித்திய ஜீவன் சொன்னார். அந்த விசுவாசம் இல்லை. சாந்தம், ஒரு அமைதியிலான ஒரு ஜீவியத்தை கேட்டார். இச்சை அடக்கம், பிறனுக்குள்ள யாதரே இச்சையாக இருப்பதையாகன்னு சொன்னார். தாவீதிடத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நல்ல காரியங்கள் இருந்துச்சு. தேவாலயத்தை கட்டுறாரு, நல்ல பிறர் மேலே அந்த அன்பு கரிசனம் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட இச்சை அடக்கம் இல்லை. அதில் அந்த பிரமாணத்தில் மீறுறாரு பார்க்கணும். உரியா மனைவி எடுத்துக்கொள்றான்னு பார்க்கணும். அந்த மாதிரி தவறு செய்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்டையும் இந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சு. அது நியாயப்பிரமாணத்தை ஒன்றில் தவறியிருந்தால் குற்றம் உள்ளவனாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க குற்றவாளியாக இருந்தாங்க. அப்போ வந்து கனிகள் நிறைந்த வாழ்க்கை இல்லைன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சோதனை இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இதுலேருந்து இந்த பாடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளுக்கு சத்தியம் தந்திருக்கார். அந்த சத்தியத்தில் நம்மளும் உறுதியாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய கனிகளாகிய அந்த 9 விதமான கனி கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படாவிட்டால் அவங்களுக்கு வந்து 3 வருஷம் தான் அவங்க 3 வருஷம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. 3 வருஷம் அவர்கிட்ட ஒளிஞ்சார். அதனால் இல்லாமல் தேசத்தை வந்து துரத்தி விட்டார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டு நம்ம ஜீவகாலம் வரைக்கும் அவர் கொடுத்துருக்க டைமிங் கொடுத்துருக்காரு. அதில் அதுக்குள்ளே நம்ம மனம் திரும்பி ஆவிங்கனி 9 கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படாவிட்டால் அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க தேசத்திலும் துறக்க விட்டு எரிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி நம்மளும் கூட இந்த தேசம், அதாவது பூமியில் இராதபடி தேவன் நினைச்சிட்டாரு, அக்னி கடலில் கொண்டு போயிடுவார். நம்மளை வந்துட்டு சுட்டெரிப்பாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம எஃபெக்ட் போட்டோம். 30, 60, 100 நம்ம பலன் கொடுக்கணும். இந்த பலன் கொடுக்காத பட்சத்தில் நம்மளுடைய முடிவு சுட்டெரிக்கிறதுங்கிற விஷயத்தை வேதம் நினைப்பட்டு பார்க்கணும். இதான் இந்த பூமியுடைய விளக்கம். இவனோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.